அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் மற்றும் கழக பொதுச் செயலாளர் வி செந்தில்குமார் அவர்கள் இன்று 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு தனி பொது சின்னம் வேண்டி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் இன்று பொது சின்னமாக பலாப்பழம் சின்னம் கிடைக்கப்பெற்றதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2020ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட பின்பு 2021ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் பலாப்பழம் சின்னத்தில் களம் கண்டோம். 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேர்தல் ஆணையத்திடம் பலாப்பழம் சின்னம் வேண்டி விண்ணப்பித்திருந்தோம். இன்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருந்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பொது சின்னமாக பலாப்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையமானது கொடுத்துள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் முதல் கட்ட வேட்பாளர்கள் அறிவிப்பு அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வெற்றியின் சின்னம் பலாப்பழம். பலாப்பழம் சின்னத்தில் அனைவரும் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.